யானை தன் கையாலே மண்ணள்ளி போடுகிறது போல தங்கள் வார்த்தைகளாலேயே சாபங்களை தேவ ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை உடைய தாயார் மிகவும் வியாதிப்பட்டிருந்தார். அவருக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணி இருந்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரனாக நானும் போய் ஜெபிக்க வேண்டி இருந்தது. எனக்கு முன்னுக்கு அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தார்கள் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு முதிர்ந்த விசுவாசிகள். ஆகவே நான் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனித்தேன். ஐயோ ஐயோ ஐயோ. உண்மையிலே அவர் கேளாது, தாங்க முடியாத பலவீனம் தான். ஆனால் அந்த ஜெபிக்கிற நேரத்தில் கூட அவருடைய நாவு உச்சரிக்கிறது என்னது? ஐயோ ஐயோ ஐயோ. என்னால் ஜெபிக்க முடியவில்லை. நானும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த ஜெபம் வீணான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஆகவே நான் ஜெபத்தை நிறுத்தி சொன்னேன், அம்மா, நீங்கள் என்னை விட ஆண்டவருக்குள் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது. ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது ஐயோ சொல்லாதீங்க, அட்லீஸ்ட் இயேசுவே என்றாவது சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய நாவு ஐயோவை சொல்ல அழைக்கப்பட்ட நாவு அல்ல, இயேசுவே என்று சொல்ல அழைக்கப்பட்ட நாவு என்று விசுவாசிக்கிறவன் மட்டும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. பலவீனம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் நம்முடைய நாவினால ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது. என்னால முடியாது என்ற வார்த்தை வரக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் தான் என்ற வார்த்தை வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அதில் பிரியப்படுகிறவன் அதின் கனியை புசிப்பான். என்ற மனைவியை திருத்த முடியாது என்று நீ அறிக்கையிட்டால் உன் மனைவியை திருத்தவே முடியாது. என் பிள்ளைகளை மாற்றவே முடியாது என்று எப்ப நீ நாவை திறந்து சொல்லுகிறாயோ அப்பொழுது அந்த பிள்ளைகள் அப்படியே மாறுகிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய சரீரத்தில் நிறைய மண்டலங்கள் இருக்கிறது. சிந்தனை மண்டலம், சிந்தனை மண்டலம் ஒன்றை யோசிக்கிறது, எல்லாம் அதற்கேற்ற மாதிரி செயல்படுகிறது. அடுத்தது பேச்சு மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்த காரியம், சிந்தனை மண்டலத்தை விட ஒரு மனுஷனுடைய பேச்சு மண்டலத்துக்கு தான் வல்லமை அதிகமாக இருக்கிறதாம். ஏனென்றால் இப்ப நான் என்னுடைய சிந்தனையில் எண்ணத்தை சிந்தித்தாலும் என்னுடைய வாயை திறந்து ஐயோ எனக்கு நாரி உழைவு, எனக்கு இயலாது என்ற வாய் சொன்னால் உடனே எல்லா நரம்புகளும் என்ன செய்யுமாம்? எனக்கு இயலாது, நான் நாரி உழைவில் விழுந்துடுவேன் என்று சொல்லி எல்லா நரம்பும் பலவீனப்பட்டு விடுமாம். அப்ப மற்ற நரம்புகள் யோசிக்குமாம், ஏன் அப்படி இருக்கிறோம்? இல்லை, எங்களுக்கு பேச்சு நரம்புல இருந்து கட்டளை வந்திருக்கிறது, எங்களுக்கு இயலாது. எதை நாங்கள் பேசுகிறோமோ அது எங்கள் சரீரத்தில் நடக்கிறது என்பது விஞ்ஞானம். ஆனால் இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை நீ புசிக்க போகிறாய்? எதை நீ அனுபவிக்க போகிறாய்? ஆவியானவரோடு நெருங்கி வாழ்கிறவன் அறிக்கையிடுவதெல்லாம் நடக்கும். ஆவியானவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவன் விசுவாசத்திலே சொல்லுகிறவைகளுக்கெல்லாம் பலன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தேவ மனுஷன் சொல்லுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், வெட்கப்பட மாட்டேன். விசுவாசம் இருந்தால் பேசு, பேசினாயா இருந்தால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். பலவீனத்தை ஏன் பேச வேண்டும்? தேவன் நமக்கு பலமாய் இருக்கிறார். தோல்வியை ஏன் பேச வேண்டும்? கர்த்தர் நமக்கு ஜெயமாக இருக்கிறார். வசனங்களை பேசுவது என்பது பிசாசு வசனங்களை பேசும், துன்மார்க்கரும் வசனங்களை பேசுவார்கள். அது அல்ல தேவன் விரும்புகிறது. ஆவியானவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவன் வசனங்களை பேசும் பொழுது அதிலே ஜீவன் உண்டு. ஆமென். கர்த்தரோடு
வார்த்தையோடு நெருங்கி நடக்கிறவன் வார்த்தை அறிக்கை இடும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவியானவரோடு நடக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, கண்ணீரோடு வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருவதை நாங்கள் காண முடியும். மாறாக எங்களுடைய நாக்கினாலே நாங்கள் ஒரு ஆள் வெட்டக்கூடாது. எங்களுடைய நாக்கினாலே ஒருவன் வெட்டி சாய்க்கக்கூடாது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 18:18 நம்முடைய நாக்கினாலே செய்யக்கூடாத காரியத்தை கர்த்தர் எழுதுகிறார், படியுங்கள். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம். தீர்க்கதரிசி இந்த வாயில வசனம் தான் இருக்கும். ஆகவே இந்த எரேமியா தீர்க்கதரிசி வசனத்தை தான் பேசுவான். நாங்கள் அதை கவனிக்காமல் எங்களுடைய நாவினாலே அவனை வெட்டுவோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வார்த்தைகளை கவனிப்பதில்லை. பாஸ்டர் என்றா பைபிளை தான் பிரசங்கிப்பார், பாஸ்டர் என்றா சமாதானமாகத்தான் சொல்லுவார், பாஸ்டர் என்றா அப்படி நடக்க சொல்லுவார், இப்படி நடக்க சொல்லுவார். எங்கட பக்க பிரச்சனை யாருக்கு தெரியும்? அதைத்தான் இந்த ஜனங்கள் சொன்னார்கள். நாவினாலே ஒருவனை வெட்டுவதற்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆக்களை வெட்டி கதைக்கிறது, முறியடிச்சு கதைக்கிறது. எங்களை கர்த்தர் லோயர்களாக அழைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டவாளர்களாக கர்த்தர்களை அழைக்கவில்லை. வசனங்களை பேச வேண்டும். கதைக்கு எதிர்கதை, கதைக்கு அடுத்த கதை, நியாயத்துக்கு அடுத்த நியாயம், விளக்கத்துக்கு அடுத்த விளக்கம் பேச இந்த நாக்கை வைக்கவில்லை. எல்லா விளக்கத்துக்கும் விளக்கமாய் இருக்கிற வார்த்தையை பேசத்தான் கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயம் சொல்ல போனால் எல்லாரும் நியாயம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். விளக்கம் சொல்ல போனால் எல்லாரும் விளக்கம் சொல்லலாம். நியாயமும் தேவையில்லை, விளக்கமும் தேவையில்லை. நியாயாதிபதியாக கர்த்தருடைய வார்த்தை என் நாவிலே இருக்க வேண்டும். ஆண்டவற்ற வசனங்களை பேச வேண்டும். பைபிள் வார்த்தைகளை குறித்து நம்முடைய நாவினாலே உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவற்ற ஆசீர்வாதம் நம்மேலே தங்கும்.